பல கோடிகள் அள்ளி கொடுக்கும் மனைவிகள் பணக்கார வீட்டு பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம தமிழ் நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது துல்கர் சல்மான். தமிழ் மலையாளம் அப்படின்னு நிறைய மொழிகள்ல இவர் இப்ப கலக்கிட்டு வராரு. துல்கரோட மனைவி பெயர் அமல் சுஃபியா. இவங்க லாஸ்ட் மந்த் டிசம்பர் 22 அன்னைக்கு தங்களோட 12 வருஷ திருமண வாழ்க்கைய பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. இவங்களோட மனைவி சாதாரண ஆளே கிடையாது. அமல் சுஃபியா யார் அப்படின்னா மல்டி மில்லியனரான சையத் நிஜாமுதீனோட மகள் ஆவாங்க. தன்னோட அப்பா மிகப்பெரிய மில்லியனர். தன்னோட புருஷனும் சினிமா மூலமா பயங்கரமா சம்பாதிக்கிறாரு. இருந்தாலுமே அந்த பொண்ணு வீட்டுல சும்மாலாம் இல்ல. அவங்க தனியா ஒரு மிகப்பெரிய ஆர்கிடெக்ட் மற்றும் இன்டீரியர் டிசைன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய கம்பெனியை ரன் பண்ணிட்டு வராங்க. இதன் மூலமா துல்கரோட மனைவியே தனியா மாசத்துக்கு 1 கோடி வரைக்குமே சம்பாதிக்கிறாங்க. இதன் மூலமா துல்கரோட மனைவி அவங்க பங்குக்கு தனியா மாசத்துக்கு 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஆர்யா. கஜினிகாந்த் படத்துல ஆர்யாவும் சாயிஷாவும் ஒன்னா சேர்ந்து நடிக்கும் போதுதான் இவங்க 2 பேரும் அவங்கள அறியாமலே லவ் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா 2019 கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. சாயிஷாவோட பெற்றோர் சாதாரண ஆளே கிடையாது. பாலிவுட் நடிகர்களான சுமேத் மற்றும் ஷாகின் பானோ. இவங்களுக்கு பாலிவுட்ல ஒரு வெயிட்டான பேக்ரவுண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, பாலிவுட்டோட சூப்பர் ஸ்டாரான திலீப் குமாருக்கு சாயிஷா பேத்தி முறை வருவாங்க. சோ சாயிஷாக்கே பல கோடி சொத்து மதிப்பு ஏற்கனவே உண்டு. ஆர்யாக்கும் சாயிஷாக்கும் கிட்டத்தட்ட 17 வயசு வித்தியாசம் இருக்கு. இருந்தாலுமே அவங்க ஒரு நல்ல லைஃபை ஹாப்பியா லீட் பண்ணிட்டு வராங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஷ்ணு விஷால். ரொம்ப நாட்களா லவ் பண்ணிட்டு வந்தாங்க ஜுவாலாவும் விஷ்ணு விஷாலும். இவங்க 2022 ஆண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஜுவாலா கட்டா இந்தியால ஒரு பேட்மிண்டன் வீராங்கனை. விஷ்ணு விஷாலுக்கு இது 2வது கல்யாணம் தான். ஆல்ரெடி ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆகி அது டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஜுவாலா கட்டாவை கல்யாணம் பண்றதுக்காக தான் விஷ்ணு விஷால் தன்னோட முதல் மனைவியை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்லாம் நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. பட் விஷ்ணு விஷால் அது எதையுமே கண்டுக்காம இப்போ ஜுவாலா கட்டா கூட ஒரு ஹாப்பியான லைஃப் தான் லீட் பண்ணிட்டு வராரு. ஜுவாலா கட்டா சாதாரண பொண்ணு கிடையாது. அவங்களோட அப்பா ஆந்திராவுல மிகப்பெரிய தொழிலதிபர். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகரா இருக்காரு இப்ப நம்ம தளபதி விஜய். 1999 ஆண்டே இலங்கையை சேர்ந்த சங்கீதா அப்படின்றவங்கள விஜய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இவங்களுக்கு ஜேசன் சஞ்சய் அப்படின்ற மகனும் திவ்யா அப்படின்ற மகளும் இருக்காங்க. சங்கீதா என்னதான் இலங்கையை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அவங்களோட அப்பாக்கு லண்டன்ல மிகப்பெரிய பிசினஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை தள்ளி சில படங்களும் அவர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சங்கீதா ஏற்கனவே ஒரு வெயிட்டான பேக்ரவுண்ட் தான். சங்கீதா ஆரம்பத்துல நம்ம இளைய தளபதியோட பயங்கரமான ஃபேன். அதன் மூலமா தான் விஜய் கூட கனெக்ட் ஆகி அப்படியே 2 பேருக்குள்ள ரொம்ப பிடிச்சு போய் விஜய் தன்னோட ரசிகையான சங்கீதாவை தான் கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. விஜயோட மகனான ஜேசன் சஞ்சய்க்கு இப்ப 24 வயசு ஆகுது. அவர் ஒரு படத்தை இப்ப டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருஷத்துல அந்த படம் கண்டிப்பா ரிலீஸ் ஆகும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது அருண் விஜய். விஜயகுமாரோட மகனான அருண் விஜய் ஆர்த்தி அப்படின்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இது பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட ஃபுல் அண்ட் ஃபுல்லா அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆர்த்தி ஒரு பிரபல தொழிலதிபரான மோகன் அப்படின்றவரோட மகளாவாங்க. இவங்களுக்கு தனியா ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியும் இருக்கு. இதன் மூலமா அருண் விஜய் நடிச்ச நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணதே அவரோட மாமனார் தான். அருண் விஜய் ஆர்த்தி தம்பதிக்கு பூர்வி அப்படின்ற மகளும் ஆர்னவ் விஜய் அப்படின்ற மகனும் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.